ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த கருணக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம், கீரை சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல புளியெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு மசாலா ஊற வச்சு பண்ணும்போது இந்த கருணக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான சிம்பிளான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கருணக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ கருணக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா பெருசாக மீன் துண்டு மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி புளி போட்டு பண்ணும்போது கருணக்கிழங்குல அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. கருணக்கிழங்குனாவே அரிக்கும் அப்படின்னு சில பேர் வந்து பயப்படுவாங்க, வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கருணக்கிழங்குல ஒரு அரிப்புத்தன்மையே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டாம். அரை வேக்காடு இருந்தால் போதும். ஒரு 50% வெந்தால் போதும். கொலையை விட்டுற வேண்டாம். ரொம்பவும் வேக வச்சுட்டா கருணக்கிழங்கு பொரிக்கும் போது உடஞ்சிரும். இந்த மாதிரி அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருணக்கிழங்குக்கு மசாலா ரெடி பண்ணிடலாமா? 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் சக்தி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கருணக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு பரட்டி வச்சிங்கன்னா கருணக்கிழங்குல நல்லா உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருணக்கிழங்குல மசாலா நல்லா தடவி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா மசாலாவில் கருணக்கிழங்குலாம் பரட்டி வச்சாச்சு. நல்லா கருணக்கிழங்குல உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மசாலா பரட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கருணக்கிழங்கை அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கருணக்கிழங்கை ஒன்று பார்த்து போட்டுக்கோங்க. கருணக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மசாலாவை உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா கருணக்கிழங்கும் போட்டதும் உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கேப் விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. கருணக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போது திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இடையில நல்லா கருணக்கிழங்கு பொரியிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கருணக்கிழங்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ தனியாக கருணக்கிழங்கை எண்ணெயில் மடித்து எடுத்துக்கோங்க. கருணக்கிழங்கை உங்களுக்கு முறுமுறுன்னு வேணும்னா முறுமுறுன்னு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும்னா சாஃப்டான பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லா கருணக்கிழங்கும் பொரிஞ்சாச்சு. இப்போ நான் தனியாக எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குள்ள வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்கே வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. தூரமாக ட்ராவலிங் பண்ணும்போது லெமன் சாதம் இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பொரித்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட சாஃப்டாக இருக்கும். ஆனால் செய்கிற விதத்தில் பக்குவமாக கரெக்டாக செய்யணும். அப்போ ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இதே போலே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.